வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்க பயிற்சி கொடுப்பதற்காகவே இந்த 21ஆவது நூற்றாண்டிலே கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி என்று இந்த சபையை முகப்பேரிலே தேவனுடைய ஆவியானுடைய வழி நடத்துதலின்படி நாங்கள் துவங்கி இருக்கிறோம். அங்கே வருகிறவர்கள் என்ன சொல்லுவார்கள், என்ன பெற்றுக்கொள்ளுவார்கள்? முதலாவது, அவர்கள் ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ துவங்குவார்கள். பிரச்சனையிலிருந்து வெளியே வருவாங்க, கவலையிலிருந்து வெளியே வருவாங்க, கண்ணீரிலிருந்து வெளியே வருவாங்க, பயத்திலிருந்து வெளியே வருவாங்க, தோல்வியிலிருந்து வெளியே வருகிறார்கள். முதலாவது அவர்கள் வாழுவார்கள். இரண்டாவது, மற்றவர்களையும் வாழ வைக்கக்கூடிய நபர்களாகத்தான் தேவன் எங்களை அழைத்திருக்கிறார் என்கிற நாலேஜ் அவர்கள் தாங்களாகவே ஊழியம் செய்ய துவங்குவார்கள். அப்பொழுது தேவன் நாம் ஆராதிக்கிற தேவனே ஒரே தேவன் என்று உலகத்தார் யாவரும் அறிந்து கொள்ளுவார்கள். அந்த கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி சார்பாக நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்களும் வாருங்கள். இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் நமக்கு கிருபையாக தந்த 200 இறை ரகசியங்கள் என்கிற சீரீஸ்ல 51வது His Spiritual Secrets, ரைட்? அந்த இறை ரகசியம் 51 என்னவென்றால் அரும் கிருபையின் இறை ரகசியங்கள், Spiritual Secrets of Priceless Grace. மிக முக்கியமான சத்தியத்தை ஆவியானவர் எளிதாக கற்றுத்தர போகிறார். பாருங்கள், பிரமாண காலத்திலேயே தங்கள் மீறுதல் மத்தியிலும் தேவன் தங்களை நேசிப்பார் என்கிற சத்தியத்தை அறிந்தவர்கள் சிலர் இருந்தாங்க. நாம் எல்லாரும் கிருபையின் காலத்துல வாழுகிறோம். சிலுவைக்கு முன்பதாக அந்த யுகம் என்ன யுகம்? நியாயப்பிரமாண யுகம், சட்ட திட்டங்கள், வேற பிரமாணங்கள் நிறைந்த யுகம். அப்பொழுது பல்லுக்கு பல்லு இல்லையா, உடனுக்குடன் தீர்வு. விபச்சாரம் செய்தால் உடனே கல்லறிந்து கொள்ள வேண்டும். தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணவில்லை என்றால் ஆயுசு நாட்கள் குறைஞ்சு போகும். எல்லாமே உடனுக்குடன் தண்டனையை கொடுத்து கொண்டிருந்த நியாய பிரமாண காலத்திலேயே தங்களுடைய கான்சியஸ்னஸை காத்து கொண்டவங்க, ரைட்? ஆகினால என்ன விளைந்தது, என்ன நினைத்தது? எங்களை தேவன் நேசிப்பார், ஏனென்றால் அவர் அன்பாக அல்ல அன்பாகவே மட்டுமாய் இருக்கிறார் என்கிற ரகசியத்தை அறிந்தவர்கள் அவர்களைத்தான் தேவனால் ஆசீர்வதிக்க முடிந்தது, அவர்களைத்தான் தேவனால் பயன்படுத்த முடிந்தது, அவர்களைத்தான் தேவன் உயரத்தில் ப்ரொமோட் பண்ணி உட்கார வைக்க முடிந்தது. எனக்கு பிரியமான தேவர்களே, அந்த ஒரு அருங்கிருபை. ஏன் அது அருங்கிருபை? பிரைஸ்லெஸ் கிரேஸ். இன்னைக்கு தலைப்பு என்ன? அருங்கிருபையின் இறை ரகசியங்கள். ஆங்கிலத்தில் ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட்ஸ் ஆஃப் பிரைஸ்லெஸ் கிரேஸ். why is it priceless? ஏன் அது ஒப்பற்றது? ஏன் அது ஈடு இணையற்றது? ஏன் இது அருங்கிருபை என்றால், அருமையான தேவர்களே, அந்த கிருபைக்கு நிபந்தனையே கிடையாது. இன்னும் நான் சொல்றேன், கிருபை என்றாலே ஹைப்பர் தான், மிதமிஞ்சியது, அன்கண்டிஷனல், unimaginable blessing, undreamable promotion. தாவீதுக்கு அருளப்பட்ட அந்த கிருபைங்க. அதை நீங்கள் ஏசாயா 55:3 தெளிவாக நீங்க இந்த நம்பரையாவது ஞாபகம் வச்சுடுங்க. நீங்க ஒரு பாவம் செய்திருந்தீங்கன்னா கிளைம் பண்ணுங்க. ஏசாயா 55:3 படி தாவீதுக்கு அருளப்பட்ட கிருபை எனக்கு இருக்கிறது, எனவே இந்த பாவத்திற்குரிய தண்டனை எனக்கு கிடையாது, நான் குற்ற உணர்வு அடைய மாட்டேன். இந்த வெளிச்சத்துக்குள்ள நீங்க வந்து கொண்டே இருப்பீர்கள் என்றால் அநேக பாவங்களிலிருந்து வெளியே வந்துருவீங்க, ரைட்? தாவீதுக்கு அருளப்பட்ட கிருபை என்ன தெரியுமா? அவனுக்கு 2-3 நேரம் தூக்கு தண்டனை கொடுக்கும். அந்நியருடைய மனைவியை எடுத்துட்டு வந்துடுறான், விபச்சாரம் செய்யறான், கொலை செய்யறான். ஐயா, அவனுக்கு கொடுக்கப்பட்டது தேவ கிருபை, அருங்கிருபை, பிரைஸ்லெஸ் கிரேஸ். இட் இஸ் ஹைப்பர். தாவீது, அதாவது நியாயப்பிரமாண காலத்திலேயே தாவீதை தேவனால் ஆசீர்வதிக்க முடியுமானால்
கிருபையின் காலத்துல வாழுகிற எனக்கு மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, உங்களுக்கு எப்படி தேவன் தண்டிப்பார் என்று நீங்க அந்த பொய்யை நம்புறீங்க. உங்களை போல பொய்யை நம்பியிருந்தானே வைங்களா. பச்சைபால் இடத்துல விபச்சாரம் பண்றான், அடுத்தவருடைய மனைவியை எடுத்துட்டு வர்றான், பிறருடைய மனைவியை இச்சியாதிருப்பாயா. இவன் இச்சித்தது மாத்திரமல்ல, விபச்சாரத்துல விழுந்து கிடக்கிறான். அவனால தேவனை எப்படி நம்ப முடிந்தது? தட் இஸ் மை கொஸ்டின். அது மாத்திரமா செய்தான்? பச்சை துரோகம் பண்றான். அவளுடைய மனைவியாகிய உசியாவை போர்க்களத்துல விட்டு வெட்டி சாகடிக்கிறாங்க. அப்பொழுதும் அவன் தேவனுடைய அன்பை சந்தேகிக்கவில்லை, தேவனுடைய பாசத்தை நேசத்தை சந்தேகிக்கவில்லையே. நியாயப்பிரமாண காலத்திலே அவன் அந்த சந்தேகத்துக்குள்ள இருந்திருந்தா தேவனை அவன் விசுவாசிக்க முடியாது, தேவனை விட்டு விலகி போயிருப்பான். Am I right? ஏன் நீங்க தேவனை விட்டு ஓடி போறீங்க? ஏன் தேவனை சந்தேகிக்கிறீர்கள்? எனக்கு ஒரு பிள்ளை கூப்பிட்டு பேசுறான், அங்கிள் எனக்கு ஒரு பிள்ளை இருக்கு, 2வது நான் கன்சீவ் ஆயிட்டேன், அதை நாங்க என்ன பண்ணிட்டோம், அபார்ட் பண்ணிட்டோம். இப்போ எங்க 3-4 ஆண்டு ஆயிற்று, எங்களுக்கு இன்னொரு குழந்தை வேணும், நான் கன்சீவ் ஆகல, நான் செய்த பாவத்துக்குரிய தண்டனை என்று என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. கிறிஸ்தவ குடும்பத்துல சொல்றாங்க. ரைட்? என்ன சொல்றாங்க? நீ அந்த குழந்தைய டிஎன்சி பண்ணி நீக்கி விட்டதுனால உனக்கு இனிமே குழந்தை இருக்காது. இவ டிப்ரெஷன்ல போய் உட்கார்ந்துருக்கா. ஐயா, இது பாவமா? வேதத்தின்படி, பழைய ஏற்பாட்டின்படி பாவம். புதிய ஏற்பாட்டுல என்ன தெரியுமா? நீ மீறுகிறதுக்கு சட்டமே இல்லையே. எத்தனை பேர் புரியுதுங்க? தட் இஸ் கிரேஸ். இட் இஸ் ஆல்வேஸ் ஹைப்பர். அது மிதமிஞ்சினதாம்பா. நான் என்ன செய்வேன்? பச்சை பாலை அவன் புருஷன் கையிலேருந்து பிடுங்கிட்டு வருவேன், ஆனாலும் என் தேவன் என்னை நேசிப்பார், அவருடைய பாசம் மாறாது. நான் பச்சையா இவனுக்கு கொலை செய்வேன், யாரு? உசியாவை, ஆனாலும் தேவனுடைய அன்பு மாறாது என்று மார்தட்டி கொண்டிருந்த ஆட்டு இடையனோட சேர்ந்துக்கிடுங்க. ஆண்டவருடைய அன்பை அவன் சந்தேகித்திருந்தால் அவன் தேவனோடு ஒத்துழைத்திருக்க முடியாது. தேவன் அவனுக்கு வைத்திருந்த திட்டங்களையும் அவராலே நிறைவேற்றி இருக்க முடியாது. தேவன் அவனுக்கு வைத்திருந்த அந்த சிங்காசனத்தை அவனால் அடைய முடியாது. எத்தனை பேர் புரியுதுங்க? இது ஒரு எக்ஸ்ட்ரீம். யாரு? நம்ம ஆட்டு இடையன். பயங்கரமான அக்கிரமம் பண்ணுவோம், ஆனா ஆண்டவரை நம்புவோம், ஆண்டவரை விசுவாசிப்பான். இவனாவது யூத குலத்துல வந்தவங்க, யூதர் அல்லாதவர்களுக்கும் அந்த அருங்கிருபை கிடைத்திருக்கு. அதான் நீங்க பார்த்து நாம முடிக்க போறோம். ரைட்? இயேசு கிறிஸ்து யாருக்காக வந்தார்? கானானிய ஸ்திரீட்ட என்ன சொல்றாரு? நான் உனக்காக வரலமா, அந்த என்னுடைய யூத ஜனங்களுக்காக தான் வந்தேன்னு சொல்றாரு. ஆனால் பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் யூதர் அல்லாதவர்களை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். அது அவருடைய அருங்கிருபை. priceless grace. Hallelujah. Oh, thank you Lord for your goodness. So நான் ஆரம்பத்தில் சொல்றேன், உங்கள் குறைவுகளின் மத்தியிலும் நீங்கள் தேவனை விசுவாசிக்க முடிந்தால்தான் அந்த கிருபை உங்களுக்கு வேலை செய்யும். அநேக வாக்குத்தத்தங்களை எழுதி தந்திருக்கிறார். அநேக நல்ல விசுவாசிகள் பெற்றுக்கொள்ளவில்லை. ஏன்? சுய நீதியை நம்புறீங்க, சுய பரிசுத்தத்தை நம்புறீங்க. ஐயா, அது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு என்ன தெரியுமா? பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் என்ன சொல்றாரு? இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு நான் அற்புதம் செய்வேங்கிறார். அப்ப இவங்க என்ன செய்யணும்? உபவாசம் பண்ணணும், ஆடு மாடு கோழிகளை பலியிட வேண்டும், அப்படி செய்து தங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவர்களே, you are fully qualified, you are fully sanctified, you are fully made God's righteousness, you are already perfectly perfected. எனக்கு நான் ரொம்ப மாறுதட்டி நிற்கிறேன். ஏன் தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் இந்த ஆட்டு இடையன், அந்த இவர்கள் எல்லாம் தேவனுடைய அன்பை சந்தேகிக்கவில்லை. இவர்களுடைய இவன் யாக்கோபு சந்தேகிக்கலைங்க. நான் எத்திட்டேன், எங்க அண்ணனை எத்திட்டேன், எங்க அப்பாவை ஏமாத்திட்டேன், என்னால அற்புதம் செய்ய முடியாது, நான் இந்த கோலுடைய அந்த தோலை உரித்து போட்டா இந்த ஆடுகள், கொழுத்த ஆடுகள் வரி வரியா குட்டி போடும் என்று அவனாலே விசுவாசிக்க முடிந்தது. பாருங்க, அதுதாங்க
என்னுடைய செய்தியை கேட்டு விசுவாசத்துல வளருகிறீர்கள். இந்த செய்தியை திரும்ப திரும்ப கேளுங்க. இன்னொரு ஸ்டெப் மேல போயிருவீங்க. உங்கள் விண்ணப்பத்தை நீங்கள் ஏறெடுப்பதற்கு முன்பதாகவே உங்கள் தேவைகளை தேடியும் காணாதிருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனென்றால் உங்கள் விசுவாசம் விண்ணை தொடும். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். முன்னெல்லாம் ஒரு சின்ன காரியம்னு சொன்னா என்ன செய்வோம்? உபவாசம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம், பிரேயர் குறிப்பெல்லாம் எடுப்போம். இப்போ அதெல்லாம் கிடையாதுங்க. என் தேவன் எல்லாவற்றையும் ஐஸ்வர்யம் எல்லா விதமான தேவைகளையும் அவருடைய மைமையின் ஐஸ்வர்யத்தின்படி தந்து விட்டார். எனவே நான் இதுக்காக அழுது ஜெபிக்க வேண்டியதில்லை. எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொண்டேன். இந்த நாலேஜுக்குள்ள நாங்கள் வந்துட்டோம் பாருங்க. ஒரு நன்மையும் குறைவுபடலை. ஒரு வியாதியும் என்னை அணுகவில்லை. ஒரு தரித்திரமும் என்னை அணுகவில்லை. குடும்பத்தில் ஆச்சரியமான சமாதானங்க. அதற்குள்ளாகத்தான் நான் உங்களை அழைத்து கொண்டிருக்கிறேன். தேவனுடைய ஆவியானவர் இதற்காகவே தேவன் என்னோடு உங்களை இணைத்திருக்கிறார் என்று நான் கிறிஸ்துவுக்குள்ளாக உறுதியாக நம்புகிறேன். தைரியமா என்னோடு இணைந்து கொள்ளுங்கள். பிகாஸ் யூ ஆர் a world shaker. You are not going to be a world shaker. நீங்க என்னைக்கு தேவனை சொந்த தெய்வமாக நீங்க ஏற்றுக்கொண்டீர்களோ, அல்லது என்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களோ, அல்லது என்னைக்கு நீங்க மறுபடி பிறந்தீர்களோ, அன்றைக்கே தேவன் உங்களை உலகத்தை உலுக்குபவளாக வைத்திருக்கிறார் என்கிற சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளதான் என் செய்தியை கேட்க வச்சிருக்கிறார். ரைட்? ஊழியர்களா நடக்கிற அடையாளங்கள் அவன் அப்படியே சொன்னாரு. அப்போஸ்தலர்களா நடக்கிற அடையாளங்கள் அவன் அப்படியே சொன்னாரு. விசுவாசிக்கிறவர்களா நடக்கிற அடையாளங்கள் அவன. நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள், எனவே இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்து அதைவிட பெரிய அற்புதங்களையும் செய்து அவனுடைய வார்த்தையை அகிலமங்க உறுதி செய்யும்படியாகவே இந்த செய்திகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். சாதாரண வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்காதீங்க. சாதாரண வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்காதீங்க. ரூத்தோடு நீங்க இணைந்து கொள்ள போகிறீர்கள். ரைட்? பாருங்கள், ரூத் ஒரு ஜூ கிடையாதுங்க. ரூத் யாருங்க? ஒரு மோவாபிய பெண்ணு. முதலாவது ராகாபை பார்ப்போம். ராகாப் ஒரு கானானிய ஸ்திரீங்க. அவ தொழில் என்ன? துணிகரமான பாவம் செய்து சம்பாதிக்கிறது. அவளாலே பயங்கரமான தோல்வி நிறைந்த இடத்துல உன்னுடைய தேவன் என்னுடைய தேவனை அவளால விசுவாசிக்க முடிஞ்சதுங்க. எனக்கு இதை போல கிரேஸ் வேற எதுவுமே தோன்றல. அவ செய்யற தொழில் என்ன? வேசித்தனம். அவளாலே அவளுடைய தேவன் அல்ல, இஸ்ரவேலின் தேவனை நம்ப முடிஞ்சதுன்னா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே, மகளே, ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஜனமே, உன்னுடைய தேவனாகிய கர்த்தரை எப்படிப்பட்ட பயங்கரமான தோல்வி நிறைந்த சூழ்நிலையிலும் உன்னால நம்ப முடியும், விசுவாசிக்க முடியும். எப்படிங்க அவரால் விசுவாசிக்க முடியாது? அவள் யூதர் அல்லாதவள், புறஜாதின்னு எழுதியிருக்கு. அவளாலே தேவனை விசுவாசிக்க கூடிய அளவுக்கு அந்த கிருபை அவளுக்கு விசுவாசத்தை கொடுத்தது. நீங்க பாயிண்டா பிடிக்கணும். அவ மற்ற காரியத்தை நான் சொல்ல வரல. முக்கியமான காரியம், தேவனற்ற ஒரு ராகாப், படுபாவியாகிய ராகாப் தேவனை விசுவாசிக்க முடிந்ததே, அதுதான் அருங்கிருபை. அந்த கிருபை உன்னோடு பேசிக்கொண்டு இருக்கிறது. தப்பிக்கவே முடியாதுங்க. எல்லா சூழ்நிலையிலும் உன்னுடைய அகோரமான பாவத்தின் மத்தியிலும் உன்னாலே ரோமர் 8:30 விசுவாசிக்க முடியும். உன்னுடைய பயங்கரமான துணிகரமான பாவத்தின் மத்தியிலும் எபிரேயர் 10:10 விசுவாசிக்க முடியும். படுகுழிக்குள்ள இருக்கும் பொழுதும், நீ பாவத்துல மூழ்கி கிடக்கும் பொழுதும், அங்கே எபிரேயர் 10:14 உன்னால விசுவாசிக்க முடியும். ராகாபு விசுவாசிச்சாங்க. நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறா, இயேசுங்கிற நாமத்தை அறிஞ்சிருக்கிறா, தண்ணீர்ல மூழ்கி ஞான ஸ்நானம் எடுத்திருக்கிறா, நீ பாவத்துல விழுந்து கிடக்கும் பொழுதும் ஜீவனுள்ள தேவனை உன்னை தப்பிப்பார் என்று உன்னால விசுவாசிக்க முடியும் என்று நான் சொல்லுகிறேன். ஏன்? அந்த அருண் கிருபை, பிரைஸ்லெஸ் கிரேஸ், தி ஹைப்பர் கிரேஸ் உனக்கு ரெடியா இருக்கா இல்லையா? ஹல்லேலூயா. தேவனுடைய ஆவியானவர் இன்னைக்கு அநேகர் உயிர்ப்பிக்கிற நாள் என்று சொல்லுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே, மகளே, நீ இந்த உயிர் மீட்சியை பெற்றுக்கொள். எல்லா சூழ்நிலையிலும், உன்னுடைய ஜபத்திலே குறைவுள்ள சூழ்நிலையிலும், உன்னுடைய பரிசுத்தத்திலே குறைவுள்ள சூழ்நிலையிலும், நான் இப்ப சொன்ன பாத்தியா, இந்த 3 வசனத்தை நீ ஏற்றுக்கொள்ளுப்பா. அதுதான் அருங்கிருபை. அது உனக்கு ஆயத்தமாக இருக்கிறது.
முதலாவது என்ன சொன்ன? விசுவாசத்தினாலே நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள். இது தாவீதுக்கு கிடையாதுங்க, இது ராகாபுக்கு கிடையாதுங்க. அந்த நேரத்திலே தங்களுடைய குற்றங்களை எண்ணி குற்ற உணர்வோடு வாழாமல் ஜீவனுள்ள தேவனை விசுவாசித்தார்களே. அவர்களுக்கு இவ்வளவு பெரிய வேத புஸ்தகம் இல்லையே. ராகாபுக்கு வேத புஸ்தகமே கிடையாதுங்க. நான் யோசித்து பார்க்கிறேன், ராகாபு ஒரு வேசி தொழில் பண்ணிட்டு உங்க தேவன் என்னை பாதுகாப்பார் என்று எப்படிங்க நம்ப முடிஞ்சது? இந்த ஒரு கேள்விக்கு பதிலை கண்டுபிடிங்க. அப்போ அவளாலே, யூதர் அல்லாத ஒரு வேசியாலே உங்களுடைய தேவன், என்னுடைய தேவன், நம்முடைய யெகோவா தேவன் அவளை காப்பாற்றுவார் என்று அவளால விசுவாசிக்க முடிந்தது பாருங்க. அதுதாங்க ஹைப்பர் கிரேஸ். கிரேஸ் என்றாலே ஹைப்பர் தாங்க, மிதம் மிஞ்சியது தாங்க. பாயிண்டா புரிகிறீங்களா? என்ன கேள்வி? அவள் யூதர் அல்லாதவள், துணிகரமான வேசித்தனம் செய்கிறவ. அந்த வேசியாலே ஜீவனுள்ள தேவனாகிய உங்கள் தேவன் என்னை காப்பாற்றுவார் என்று விசுவாசிக்க முடிந்ததென்றால், வாசிக்கட்டுமா? அவ என்ன சொன்னா நீ வாசிக்கட்டுமா? அங்கே எபிரேயர் 11:31 முதலாவது வாசிக்கிறேன். அந்த லிஸ்டிலே வராங்க, 10வது அவதான் இருக்கிறான். எபிரேயர் 11வது அதிகாரம் 31வது வசனத்திலே, விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுகாரரை சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தார். வேசித்தனம் பண்ணிக்கொண்டே அவளாலே தேவனை விசுவாசிக்க முடிந்தது என்றார். வெளிச்சத்துக்குள்ள வாங்கங்க, விடுதலை இருக்குங்க. பாவத்திலிருந்து விடுதலை இருக்குங்க, கவலையிலிருந்து விடுதலை இருக்குங்க, வியாதியிலிருந்து விடுதலை இருக்குங்க, குழந்தை இல்லாமை என்பதிலிருந்து விடுதலை இருக்குங்க, குடும்பத்துல சண்டையிலிருந்து விடுதலை இருக்குங்க. தேவனை விசுவாசிக்க நீங்க சோர்ந்து போகாதீங்க, அவிசுவாசத்துக்குள்ள போகாதீங்க. அவள் என்ன சொல்லுகிறாள் என்று அங்கே the book of Joshua chapter 2 verses 9, 10 and 11 I am going to read for you. யோசுவா 2வது அதிகாரம் 9 முதல் 11 வசனங்கள் அவளுடைய ஸ்டேட்மெண்ட், வேசியுடைய ஸ்டேட்மெண்ட். கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், ஐயா அவருடைய நாலேஜ் பாருங்க, நான் பாவிதான் ஐயா, ஆனா எனக்கு ஒண்ணு தெரியுது, உங்க தேவனுக்கு எங்க தேசத்தை எரிகோ பட்டணத்தை கொடுத்துட்டாரு அப்படி சொல்லிட்டு 11வது வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. அவ அந்த வேசி நம்முடைய தேவனை குறித்து சர்டிபிகேட் கொடுக்கிறாருங்க. கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். என்னுடைய தேவனை சொல்லலங்க, உன்னுடைய தேவன் தான்ப்பா தேவனு. ஆனாலும் அவர் என்ன காப்பாற்றுவார் என்று அந்த ராகாபாலே விசுவாசிக்க முடிந்தது என்றார். யோசிக்கணுமா இல்லையாங்க? எங்க சீரியஸா நான் பேசுறேன். நீ ஒரு பாவத்துல இருக்கும் பொழுதும் தேவனை விசுவாசிக்க முடியுதா? நீ சீரும் நெருப்புக்குள்ள இருக்கும் பொழுதும் தேவனாகிய கர்த்தரை விசுவாசி. ஐயா இவளுக்கு அழிவு நீ அவளுக்கே தெரியுது. எரிகோ பட்டணத்தார் எல்லாரையும் நீங்க சட்னியாக்க போறீங்க, ஆனா என்ன மாத்திரம் உங்க தேவன் தப்புவிப்பார் என்று அந்த ராகாபாலே விசுவாசிக்க முடிந்தது என்றார். நீ இந்த வெளிச்சத்துல வந்தாதான் வேசித்தனத்தை விட்டு வெளியே வருவா. இந்த வெளிச்சத்துல விட்டாதான் போனோகிராஃபில இருந்து நீ வெளியே வருவா. நீங்க நினைக்கிறீங்க நான் வேசித்தனம் பண்ணலட்டு, ஆனா நீ கல்லறிந்து கொல்லப்படத்தக்கதாக நீ ஒரு பாவத்தை செய்யற. என்ன பாவத்தை செய்யறா? பெண்களை நீ இச்சையோடு பார்க்கிறா இல்லையா? கல்லறிந்து தானே உன்னை கொல்லணும். ஏன் நீ குற்ற உணர்வுல போறா? ராகாபை விடுவித்த தேவன் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அநேக விசுவாசிகள், நீங்கள் விசுவாசிகளாக இல்ல, விஷ ஊசிகளா இருக்கிறீங்க. ஏன்னா சுயநீதியை பார்க்கிறீங்க. தேவன் உங்களுக்கு கிருபையாக அருளிய அந்த கிருபையாக அருளிய தேவ நீதியை பற்றி நீ பிரசங்கத்தை கேளு மகனே மகளே. நீ பிரசங்கம் பண்ற ஆளா இருந்தா விசுவாசத்தினால் மாத்திரமே தான் ஒருத்தர் தேவ நீதி ஆக முடியும். அதுக்கு பேரு தேவ நீதி. அந்த தேவ நீதியை மனம் திரும்பி இருக்கிற எல்லாரும் பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள் என்று பேசிப்பா. ரோமர் 5:1 பேசு, ரோமர் 8:30 பேசு, எபிரேயர் 10:10 பேசு, எபிரேயர் 10:14 பேசு.
நிறைய சபையிலேருந்து ஃபோன் வருதுங்க, எங்கம்மா இவ்வளோ கஷ்டத்தோடு இருக்கீங்களே, எந்த சபைக்கு போற, இந்த சபைக்கு போறேன், ஏஜ் சபைக்கு போறேன், எத்தனை வருஷம் போறா, 20 வருஷம் போறேன், எல்லாத்தையும் இழந்துட்டேன், புருஷரை இழந்துட்டேன், என் மருமகா என் மகனை விட்டுட்டு போயிட்டா, எனக்கு உடம்பெல்லாம் வியாதி. ஐயா இதுக்காயா நீங்க சர்ச்சுக்கு போறீங்க? அவிசுவாசமாகிய கம்பை வெட்டி போடுகிறார். நீ பாவி, தேவனால உன்னை நேசிக்க முடியாது. ஏன்? உன் முழங்கால் தேஞ்சது போதாது, உபவாசம் பண்ணது போதாது, எல்லாம் போதும்பா, எல்லாம் போதும். ஆண்டவர் என்ன குறித்து சந்தோஷமா இருக்கார். உங்க சபையில என்ன சொல்லி தராங்கன்னு சொல்லட்டுமா? உன் வாழ்க்கையில உன்னுடைய வேலை அஜெண்டாவில் முதல் வேலை என்ன தெரியுமா? உன் தேவன் கோபக்கார தேவன், அவரை திருப்திப்படுத்த நீ எதையாவது செய்து கொண்டே இருக்கணும். எவ்வளவு துணிகரமாக சொல்லி கொடுக்குறீங்க, எந்த வார்த்தைக்கு விரோதமா சொல்லி கொடுக்குறீங்க? தேவன் அன்பாக இல்லை, அன்பாகவே இருக்கிறார். அதை சொல்லி கொடுக்கிறதுக்கு பதிலா தேவன் கோபக்கார கடவுள், நீ ரட்சிக்கப்பட்டுட்டா இன்னும் 40 வருஷம் நீ என்ன செய்யணும்? நிறைய நேரம் தலைகளை நில்லுமா, இல்லைன்னா சாமி கண்ணை குத்திரும். விடிய காலம் எழுந்து முழங்கால நில்லு, இல்லைன்னா சாமி கண்ணை குத்திரும். இப்படி சொல்லி உங்க விசுவாசமாகிய கப்பலை, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஊழியர்களே, உங்கள் செய்தியை கேட்கிற விசுவாசிகளுடைய கப்பலை குழி தோண்டி புதைச்சிட்டீங்களப்பா. அவ்வளவு பேர் நடுத்தரில் நின்று என்ன கூப்பிடுறான்? ஐயா இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, இல்லாத பிரச்சனையே இல்லை. இதற்காகவா தேவகுமாரன் சிலுவையிலே பலியாகி பழைய உடன்படிக்கையாகிய அந்த ஒளிந்து போகிற பிரமாணங்களையும் கட்டளைகளையும் எதற்காக சிலுவையில் அந்த பாடுபட்டு தகர்த்து கொண்டு ஒளித்தாருப்பா? அவருடைய அன்பை சொல்லிக் கொடுங்க பிரியமானவர்களே. ராகாபாகிய வேசியை நேசித்த தேவன் உன்னுடைய குறைவுகளின் மத்தியில் உன்னை நேசிப்பார் என்று யாருக்கு சொல்ல தைரியம் இல்லைன்னா அவன் அவ்வளவு வேற விஷ ஊசிங்க. ஹல்லேலூயா. விசுவாசமாகிய கப்பலை திட்டம் போட்டு உடைக்கிற கூட்டம், கண்டுபிடிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், கேட்கிறதற்கு காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஹல்லேலூயா. அவன் என்ன சொல்றான்? எப்பா எங்க தேசத்தை உங்களுக்கு கொடுத்துட்டாரு. அவளுடைய விசுவாசத்தை பாருங்க ஐயா, அவளுக்கு அப்படிப்பட்ட விசுவாசத்தை கொடுத்தாரு பாருங்க. அதனாலதான் அது ஹைப்பர் கிரேஸ், அதனாலதான் அது அருங்கிருபை, பிரைஸ்லெஸ் கிரேஸ். ரிசல்ட் என்னங்க? தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்ன விளைஞ்சது? அவா கானானிய ஸ்திரியாகிய அந்த புறஜாதி பெண்ணுடைய வம்சத்துல இயேசு கிறிஸ்து வந்தாருங்க. ஒரே காரணங்க, விசுவாசிக்க முடியாத பாவத்துல, என்னதுல, வேசித்தனத்துல, வேற என்னது, விபச்சாரத்துல விழுந்து கிடக்கும் பொழுதும் அந்த ராகாபாலை நம்முடைய தேவனை விசுவாசிக்க முடிந்தது. ஆண்டவர் காலர் தூக்கிட்டார். எப்பா என்ன விசுவாசிக்க ஒரு வேசி இருக்கிறான், அவளை நான் தூக்கிடுறேன். ரைட்? அது மட்டுமாங்க, எரிகோ பட்டணத்துல எல்லாருமே அழிக்கப்பட்டார்கள் எக்ஸப்ட் திஸ் ராகாப். இந்த ராகாபை தவிர எல்லாரையும் சங்காரம் பண்ணினார் தேவன். அந்த தேவன் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். காலத்தை பார்த்தா உலகத்தை உலுக்க வேண்டிய நீ குற்ற உணர்வுல குந்தி குறுகி போய் இருக்கிறாயே. அடுத்து ஒரு அந்நிய ஸ்திரீ. முதலாவது ஒரு அந்நிய ஸ்திரியை தேவன் எந்த அளவு உயர்த்தினார் என்று சொல்லி பார்த்தோம். இரண்டாவது ரூத்து. இவளும் யூதர் அல்லாத பெண்ணுங்க. அவளாலே தேவனை எந்த அளவுக்கு விசுவாசிக்க முடிஞ்சது பாருங்க. அந்த விசுவாசத்தை கொடுப்பது என்னது? கிருபை. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். அதே போல இந்த கிருபை என்ன செஞ்சதுன்னா, ரூத்துக்கு நம்ப முடியாத சூழ்நிலையிலே நம்முடைய தேவனை நம்பக்கூடிய அளவுக்கு விசுவாசத்தை கொடுத்திருக்குது. அது ஹைப்பர் கிரேஸ், அது ஹைப்பர் தான். ஹல்லேலூயா. பாருங்க, திருமணமாகி சில நாட்களுக்குள்ளாக கணவனை இழக்கிறார், மாமனார் இழந்து போறாரு, அவளுடைய கோ சிஸ்டரும் போயிட்டாங்க. விதவையாகிய மாமியார் ஆகிய நகோமி கூட இந்த இளம் விதவை இருக்கிறாங்க. அவளுக்கு வந்த வாழ்வை பாருங்க, பெரிய ஆச்சரியம் இல்ல ஐயா? அவளுடைய வம்சத்துல, மோவாபிய ஸ்திரீயுடைய வம்சத்துல இயேசு கிறிஸ்து தோன்றுவதற்கு 2 காரணங்கள் அல்ல, ஒரே ஒரு காரணம் தான். அவள் நம்ப முடியாத சூழ்நிலையிலும் நம்முடைய தேவனை விசுவாசித்தாள். தூக்கிட்டார் ஆண்டவர்.
அவர் ஜாதி பார்க்கறதில்ல, மதம் பார்க்கறதில்ல, பரிசுத்தம் பார்க்கறதில்ல, பக்தி பார்க்கறதில்ல, உன் முழங்கால் தேஞ்சிருக்கான்னு பார்க்கல. ஒன்னே ஒன்னதான் பார்க்கிறாரு, விசுவாசிக்கிறாயா? அவ என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றான்னு பார்ப்போமா? எப்ப வாழ்றதுக்கு வழியே இல்லப்பா, மாமியாரை விட துரத்துற. ஏமா நான் இன்னொரு கல்யாணம் பண்ணி உனக்கு ஒரு பையனை நான் பெற்று தந்து உனக்கு கல்யாணம் பண்ண முடியாது, தயவுசெய்து போயிரு, நானே சாக போறேன். அதற்கு அவள் என்ன சொல்லுகிறாள் பாருங்கள். அங்கே ரூத் புஸ்தகம் 1வது அதிகாரம் 16 மற்றும் 17வது வசனங்கள். The book of Ruth chapter 1 verse 16 and 17. அதற்கு ரூத் எதற்கு நகோமி விரட்டி அடிக்கிற, நீ போமான்ட்டு. அதுக்கு அவ என்ன சொல்றா பாருங்கள். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். பாருங்க, தேவனை குறிப்பிடுறாருங்க. ஐயா, தேவனற்றவள் புறஜாதி. இன்னமும் 17வது வசனத்தில் பாருங்கள். நகோமி, மாமி, நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே இல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர். நீங்க தேவனை நம்புகிற அளவு இல்லைங்க அந்த அந்நிய ஸ்திரீ. நான் ஏன் உங்களை சொல்றேன்னா, நீங்க விசுவாசிகள் தானே, ஜீவனுள்ள தேவனை அறிந்திருக்கிறீர்களே, மறுபடி பிறந்திருக்கிறீர்களே, தண்ணீர்ல மூலிகை ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறீர்களே, அந்த அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீர்களே, உங்களால எல்லா சூழ்நிலையிலும் விசுவாசிக்க முடியும் என்பதை நான் பஞ்சு பண்ண விரும்புறேன். ஏனென்றால் அந்த விசுவாச கிருபையினால வருகிறது. அந்த கிருபை உங்களுக்கு ஆயத்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ்லெஸ் கிரேஸ். என்ன பேர் விடலாங்க? பிரைஸ்லெஸ் கிரேஸுங்களாம், அரும் கிருபைங்களாம், சூப்பர் நேச்சுரல் கிரேஸுங்களாம், அன்லிமிட்டெட் கிரேஸுங்களாம். கிருபை கிருபை கிருபைக்கு அளவில்லையே, தேவ கிருபைக்கு எல்லை இல்லையே. அந்த கிருபை என்ன செஞ்சது? என்னை நீதிமானாய் மாற்றியது அந்த கிருபை. ரைட்? என் பரிசுத்தத்தெல்லாம் வச்சு நான் நீதிமான் ஆகவே முடியாதுங்க. அவருடைய பரிசுத்த தூக்கி என் மேல வச்சுட்டாரு. அதை நான் விசுவாசிச்சேன். அதுக்கு பேரு கிருபை. அந்த கிருபை தான் அந்த விசுவாசத்தை தந்தது. இங்கே ரூத் பாருங்க, தைரியமா அடிக்கிறாங்க. ஹல்லேலூயா. Thank you Lord for your goodness. அவளை உற்சாகப்படுத்த யாருமே இல்லைங்க. ஆனால் அவள் உற்சாகமாகவே இருக்கிறா பாருங்க. எவ்வளவு உற்சாகம் இருந்தா இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்ல முடியும்? நகோமி, வாய மூடுமா, நீ சாவற இடத்துல தான் நான் சாவேன், உன் தேவன் தான் என் தேவன். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் அந்த கிருபை இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கும்படியான வாய்ப்பை உங்களுக்கு தந்திருக்கிறது. ஏமாந்தது போதுங்க, பிசாசுக்கு கதவை திறந்து வைத்தது போதும், எழுந்திருங்க. ஹல்லேலூயா. ரூத் தோண்டு போறதுக்கு 1000 காரணம் இருந்தா இல்லையா? நான் திரும்பவும் கேட்குறேங்க, ரூத்து உங்களை மாதிரி மூஞ்ச தொங்க கொட்டு டிப்ரெஷன்ல போகிறதுக்கு 1000 காரணம் இருந்தா இல்லையா? நீங்க அப்படித்தான் நினைக்கிறீங்க. அங்கிள், எனக்கு இன்னும் ஒரு நாள் கூட வாழ முடியாது, ஒரு ஸ்டெப்பு கூட எங்க வைக்கன்னு தெரியல. நீ ரூத்தை விட மோசமான சூழ்நிலையில இருக்கிறியா? அவங்க தேசத்துல வேற பஞ்சவங்க, இன்னொரு தேசத்துக்கு போறாங்க. சாப்பாட்டுக்கு என்ன செய்யணும்? வயல்ல சிந்துகிறத பொறிக்கிற வேலைங்க. அவளுக்கு என்ன வேலை? பொறுக்கி வேலை. ஐயா, அப்படி பொறுக்கி வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுதே ரூத்தாலே உன்னுடைய தேவன் என்னுடைய தேவனை விசுவாசிக்க முடிந்தது என்றார். அதே கிருபை, அந்த அரும் கிருபை உனக்கு இருக்க. யாருமே தப்பிக்க முடியாதுங்க, யாருமே தப்பிக்க முடியாது. எனக்கு ஏன் இந்த சோதனை? நீதான் அதற்கு காரணம். இவர்கள் எழுந்தார்கள் அல்லவா, ராகாப் ஏற்றுக்கொள்ளவில்லையே. அவளுக்கு நல்லா தெரியுது, இன்னைக்கு எங்க எரிகோ பட்டணத்தில் உள்ள எல்லாரையும் நீங்க சட்னி ஆக்க போறீங்க தெரியுது, அது தேவனுடைய திட்டம் என்று தெரியுது. ஆனாலும் என்னை நீங்க தப்புவிக்க முடியும் என்று அவளாலே விசுவாசிக்க முடிந்தது என்றால் அதுதான் கிருபை. ஹல்லேலூயா. ஓ, thank you Lord.
வாட் a loving daddy. பரிசுத்த ஆவியானவரே, என்னுடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாகட்டும். இவர்கள் என்ன பாவத்தில் இருந்தாலும் அந்த ராகாவை போல உம்மை விசுவாசிக்கத்தக்கதாக அந்த கிருபை வேலை செய்வதாக இயேசுவின் நாமத்தினால. ரூத்தை போல பயங்கரமான பஞ்சத்தில் இருந்தாலும், கேவலமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாலும், விதவையாக இருந்தாலும், கோடி ரூபாய் கடன் பிரச்சனையில இருந்தாலும், அந்த ரூத்தை போல உம்மை விசுவாசிக்க தேவரீர் இவர்களுக்கு வைத்திருக்கிற அந்த ஆரோன் கிருபை வேலை செய்வதாக இயேசுவின் நாமத்தினால. எழுந்திருங்க. யார் யாரெல்லாம் எழுந்தார்களோ அவர்களை மாத்திரம்தான் தேவனால் ஆசீர்வதிக்க முடிந்தது. மற்றவர்கள் நீங்க தேவனை மட்டுப்படுத்துகிறீர்கள். ரைட்? தேவனை மட்டுப்படுத்துறது போதுங்க. டோன்ட் லிமிட் காட். சிம்பிளா நான் சொல்றேன் பாருங்க. எதெல்லாம் லிமிட்டிங் காட் தெரியுமா? அவிசுவாசம் எல்லாமே தேவனை மட்டுப்படுத்துது. அந்த அவிசுவாசத்திற்கு பிரதான காரணம் வேதம் ஏன் எழுதி தந்திருக்கிற நாலேஜ் உங்களுக்கு இல்லை. ஒவ்வொரு பிரச்சனையின் மத்தியிலும் தேவன் ஜனங்களை எப்படி இயற்கைக்கு அப்பாற்பட்ட மிராக்கிள் பண்ணி விடுதலை பண்ணினார் என்கிற நாலேஜ் இல்லை. So what? They limited the Holy One of Israel. வாசிக்கட்டுமா? இஸ்ரவேலர்கள் 99.9% கானானுக்குள்ள போகல. ஏன் தெரியுமா? அவர்கள் தேவனை மட்டுப்படுத்தினார்கள். ஏனென்றால் தேவனை அவர்களால் விசுவாசிக்க முடியவில்லை. ஆனால் அந்நிய ஸ்திரீகளாகிய இந்த ராகாவோடும் ரூத்தோடும் நீங்கள் இணைந்து கொள்ள முடியும். சங்கீதங்களின் புஸ்தகம் 78வது சங்கீதம் 41வது வசனம். இஸ்ரவேலர்கள் 99.999% அவர்களுக்காக பரிபூரணமாக ஆக்கப்பட்டிருந்த ஆயத்தமாக இருந்த அந்த கானானுக்குள்ள ஏன் போகல தெரியுமா? அதை வாசிக்கிறேன். சங்கீதம் 78:41. அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். They limited the Holy One of Israel. Why? That is written in the verse 42. அவருடைய கரத்தையும் அவர் தங்களை சத்துருவுக்கு விலக்கி மீட்ட நாளையும் நினையாமற் அற்புதங்களை மறந்துட்டாங்க. அற்புதங்களை தியானிக்கல. ராகாப் அதான் சொல்றாரு, அழகா சொல்ற, எப்பா இந்த இடத்துல செங்கடலை திறந்து உங்களை விடுவித்த தேவன், நாங்க இதெல்லாம் கேள்விப்பட்டோம், எனவே நான் உங்க தேவனை நம்புறேன். எரிகோ பட்டணத்தார் நம்பட்டா எனக்கு வேலை பரவாயில்ல, நான் உங்க தேவனை நம்புறேன். இத்தனை அற்புதங்களை செய்தாரு. இதை நீங்கள் தியானித்தால் நம்ப முடியாத சூழ்நிலையிலும் நம்முடைய தேவனை நம்ப முடியுமா இல்லையா? 2 எக்ஸாம்பிள் எடுக்கிறோம். கானானிய ஸ்திரியாகிய வேசித்தனம் பண்ணி கொண்டிருந்த ராகாவை தேவனால் உயர்த்த முடிந்தது என்றால் அதற்கு காரணம் நம்ப முடியாத சூழ்நிலையிலும். எது நம்ப முடியாத சூழ்நிலை? பயங்கரமான பாவத்தை செய்து கொண்டே அவள் தேவனை விசுவாசித்தாள். அப்போ அந்த எரிகோ பட்டணம் அழிக்கப்பட்ட பொழுது இவள் தப்புவிக்கப்பட்டாள். அதுக்கு பிறகு அந்த பாவத்தை செய்திருப்பாளா? ரைட்? உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடந்துட்டா நீங்க பாவத்துல இருக்க மாட்டீங்க. ஆனால் பாவத்தை விட்ட பிறகுதான் தேவன் அண்டை வருவேன், பாவத்தை விட்டால்தான் என் தேவன் என்னை நேசிப்பார் என்றால் உன்னால ஒரு நாளும் பாவத்தை விட முடியாது. ஹல்லேலூயா. சதா குற்ற உணர்வு, மனசாட்சியில ஒண்ணுமே இல்லை, உயிரே இல்லை, டிப்ரெஷன். மனசாட்சி கோடி ரூபாய் கொடுக்கலாங்க. நான் அறிமுகப்படுத்துகிற ஒவ்வொரு புஸ்தகத்திற்கும் நீங்கள் 1 கோடி ரூபாய் கொடுக்கலாம். என்னுடைய செய்தி கிருபை கிருபை கிருபை, என்னுடைய செய்தி ஒவ்வொரு செய்திக்கும் நீங்க 1 கோடி ரூபாய் கொடுக்கலாம். ஏன்? பல கோடிகளை இழுத்து கொண்டு வந்துருமே. ஹல்லேலூயா. thank you Lord for your goodness. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். இன்னைக்கு உங்களுக்கு பஞ்சு வேர்டு என்னன்னா, நீங்கள் இப்பொழுது இருக்கிற நிலையிலேயே உங்கள் பாவத்தின் மத்தியிலேயும் உங்களை தேவனால் விசுவாசிக்க முடியும். ஏனென்றால் அந்த அருமையான கிருபை ஆயத்தமா இருக்கு. ஹல்லேலூயா. ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க. வேதத்துல தேவன் ஒரு 20 பேரை அப்படி வச்சுக்கிட்டோங்களா, சுமாரா 20 பேரை எக்ஸ்ட்ராடினரியா யூஸ் பண்ணி இருக்கிறாரு, எக்ஸ்ட்ராடினரியா ப்ரொமோட் பண்ணியிருக்கிறாரு, மனித அறிவுக்கு எட்டாத வழியில ஆசீர்வதித்திருக்கிறாரு. அத்தனை பேரும் தங்கள் குறைவுகளின் மத்தியிலும் தேவனை விசுவாசித்தார்கள். அத்தனை பேரும் தங்களுடைய கீழ்ப்படிதலிலே குறைவு இருக்கும் பொழுதும் தேவனை விசுவாசித்தார்கள். அத்தனை பேரும் படுகுழியில இருக்கும் பொழுதும், பாவத்துல இருக்கும் பொழுதும், சிறைச்சாலைக்குள்ள இருக்கும் பொழுதும், சிங்கக்கவிக்குள்ள இருக்கும் பொழுதும், சீரும் நெருப்புக்குள்ள இருக்கும் பொழுதும் தேவனை விசுவாசித்ததுனாலதான் தேவனால் அவர்களை உயர்த்த முடிந்தது.
ரைட்? கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப ஜாலியான வாழ்க்கைங்க. நான் யோசித்து பார்க்கிறேன், நீ பாவி என்று சொல்லுவதற்கு யாருக்கு? நம்ம தாவீதை எடுத்துருக்காங்க, விசுவாச வீரன் அல்லவா? ஆனா அவ்வளவு அக்கிரமம் பண்ணுவான். நியாயப்பிரமாணத்துல ஒண்ணுல கூட கை என்ன செய்ய மாட்டான், கீழ்ப்படிய மாட்டான். ஆனா அந்த சூழ்நிலையில தேவனை விசுவாசிப்பான் பாருங்க. நான் யோசித்து பார்க்கிறேன், எப்படி தாவீது நல்லவன், என்ன நல்லவன், நல்ல ஆண்டவரோடு இருக்கிறான், ஏன் இப்படி விசுவாசத்தை இவனால காத்து கொண்ட முடிந்தது என்றால், நான் கண்டுபிடிச்சங்க ஒரு ரகசியத்தை சொல்லித்தரேன். அவன் விசுவாசமாயே கப்பலை நாசப்படுத்த சபை என்று ஒன்று இல்லை, பாஸ்டர்னு ஒருத்தர் இல்லை. கரெக்டா இல்லையா? வேதம் மாத்திரம் தான் இருந்தது. ஒழுங்கா படிச்சான், துர்ச்செய்திகளை தூக்கி தூர வச்சான், நற்செய்தியை மாத்திரம் படிச்சான், நல்வசனங்களை மாத்திரம் தியானிச்சால. வனாந்தரத்துல மட்டும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் கூடுகிற ஒரு பெந்தேகோஸ்தே சபை இருந்துருவீங்களா, யோசுவா காலேபும் அங்கே அழிஞ்சிருப்பாங்க. ஏன்னா நீ சரியில்லையே, ஆண்டவர் கோபமெல்லாம் இருக்காரு. அவருடைய அன்புக்கும் இவர்களுக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க. 24/7 அவர் அன்பாகவே இருக்கிறார். பட் இவருடைய புரிந்து கொள்ளுதல், அநேக பெந்தேகோஸ்தே பாஸ்டருடைய புரிந்து கொள்ளுதல் என்னவென்றால் 24/7 120 வருஷமும் உன் மேல கோபமா தான் இருப்பாங்க. ராகாப் அப்படின்னு நினைக்கலங்க. வேசித்தனம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது ஒரு அந்நிய ஸ்திரியாலே நம்முடைய தகப்பனாகிய தேவனை விசுவாசிக்க முடிந்ததென்றால் உங்களாலும் என்னாலும் விசுவாசிக்க முடியும், விசுவாசிக்க வேண்டும். அதுக்கு தாங்க கிருபை கொடுத்திருக்காரு. ஹல்லேலூயா. ஓ thank you Lord for your goodness. இந்த ரெண்டு பேர் பாருங்க, ராகாபு வேசி பிளஸ் அந்நிய ஸ்திரீ. அவள் வம்சத்துல இயேசு கிறிஸ்து தோன்றுவதற்கு வெட்கப்படல. ஏன்? அவளுடைய விசுவாசம் எனக்கு போதுப்பா. அடுத்தது யாருங்க? இந்த ரூத். அவ மோவாபியர், யூதர் அல்லாத ஒரு பெண், புறஜாதி. அவளுடைய வம்சத்துல என்னுடைய குமாரனை உலகத்துல புறப்பிக்க நான் அவர் தெய்வர் சந்தோஷப்படுறார். ஏன்? நம்ப முடியாத சூழ்நிலையிலும் அவர் என்ன நம்புவார். ஹல்லேலூயா. இதாங்க மேட்ரு, இதாங்க பைபிள். நீங்க நம்ப வேண்டிய சில வசனங்களை சொல்லி நான் முடிக்கட்டுமா? வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. ஒரு 10 வார்த்தை சொல்லட்டுமா, இல்ல 5 வார்த்தை சொல்லட்டுமா? குறிக்கிறவங்க குறிச்சு கொள்ளுங்க. பவுல் சொன்னது சொல்றேன், நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ரோமர் 5:1, ரோமர் 8:30, எபிரேயர் நிருப ஆக்கியோன்னு சொல்றான். எபிரேயர் 10:10, நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். எபிரேயர் 10:14 எபிரேயர் நிருப ஆக்கியோன்னு சொல்லுறாரு, நீங்கள் பரிபூர்ணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். 1 கொரிந்தியர் 1:24, 1:31 பவுல் சொல்றாரு, உங்க நீதி எல்லாம் மனுஷ நீதி கிடையாது, இயேசுவையே உங்களுக்கு நீதி ஆக்கிட்டாரு, இயேசுவையே உங்களுக்கு பரிசுத்தமாக்கிட்டாரு. போதுமான வசனம் வேணுமா? இயேசு சொன்னது சொல்லட்டா? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற குப்பா சுப்பானி நீ உன்னை நினைச்சிட்டு இருக்கீங்க தேவர்கள் என்று இயேசு உன்னை பார்த்து சொன்னாரு, அதை நம்புறியா? நீ தேவர்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறீர்கள், பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் என்ன செய்ய முடியும்? உங்களிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்ய முடியும். இந்த வார்த்தைகளையே தியானிங்க. நீங்க எல்லா பாவத்திலிருந்து வெளியே வருவீங்க. ஆனாலும் விழுந்து போன உலகத்துல உங்கள் கீழ்ப்படுதலிலே குறைவு இல்லாமல் இருக்காது. உங்க மனசாட்சியை காத்து கொள்ளுங்க. உங்கள் விசுவாச விண்ணை தொடும். அது விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம்தான் தேவனுடைய இருதயத்துல இடம் பிடிக்க முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு செய்தியுடைய தலைப்பு என்ன? அரும் கிருபையின் இறை ரகசியங்கள். அந்த ரகசியம் என்ன தெரியுமா? வேசியாலேயே வேசித்தனம் செய்து கொண்டே தேவனை விசுவாசிக்க முடிந்தது. அதைத்தான் உங்களுக்கு கற்றுத்தர வரும்போது எல்லா ஒரே ஒரு கேள்விதாங்க. உங்கள் பலவீனத்தின் மத்தியிலும், உங்களுடைய பாவங்களின் மத்தியிலும், உங்களுடைய குறைவுகளின் மத்தியிலும் ஜீவனுள்ள தேவனை உங்களாலே விசுவாசிக்க முடியும். அந்த கிருபை, அந்த அருமையான கிருபை, அந்த அருங்கிருபை, அந்த priceless grace has given you that priceless faith. அந்த அருமையான ஆச்சரியமான விசுவாசத்தை, அந்த அருங்கிருபை உங்களுக்கு கொடுத்திருக்கிறது. இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். ஓ, நீங்க சாக்கடையில வாழ மாட்டீங்க, சக்சஸ்ஃபுல்லாக வாழுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். எனக்கு மிகவும் பிரியமான தேவர்களே, எனவே நீங்கள் இவ்வளவு நேரம் இந்த செய்தியை கேட்டீங்க பாருங்க. இந்த ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் ஒரு நல்ல நிலம். இந்த கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஒரு நல்ல சாயில்.
இதில் நீங்கள் விதைக்கிற விதையானது பல்லாயிரம் மடங்காக பெருகி உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் தைரியமாக விதையுங்கள், ஒவ்வொரு மாதமும் விதையுங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது போல, எங்கள் செய்திகளை கேட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது போல, உலகத்தில் உள்ள 200 தேசத்தில் இருக்கிறவர்களும் இந்த செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக இந்த செய்திகளை 100 மொழிகளிலே நாம் கொண்டு செல்ல வேண்டும். இதிலே நீங்கள் பங்காளிகளாக மாறுங்கள். என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள். 9444241111 இஸ் மை பர்சனல் நம்பர். இதோடு நீங்கள் பங்காளிகளாக ஆகுங்கள். நீங்கள் விசுவாசத்தை உங்களுடைய விசுவாச விண்ணை தொடும். நீங்கள் அப்பொழுது இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்வீர்கள், அதைவிட பெரிய அற்புதங்களையும் செய்து நம்முடைய தேவனே ஒரே தேவன் என்று பூலோகத்தாருக்கு ப்ரூவ் பண்ணுவீங்க. கர்த்தர் தாமே தொடர்ந்து உங்களோடு பேசுவாராக. ஆமென், ஆமென். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் எங்களோடு தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.